அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வல்லம் தந்த வல்லவன் டெஸ்ட் சீரிஸ்ல டெஸ்ட் நம்பர் 10க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்போம். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 10ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்ல என்ன கேட்டிருப்போம் அப்படின்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க். ரீசனிங் பார்ட்ல ஆல்பா நியூமரிக் சீரீஸ், அது போக படங்கள் தொடர்பான கணக்குகள். நமக்கு இந்த ஆல்பா நியூமரிக் சீரிஸ் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதுல கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கேட்கறாங்க. சரிங்களா? இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் பி என்பவரை விட 3 மடங்கு திறமையானவர். ஏ பி. பிக்கு 1 மடங்கு திறமை இருந்துச்சுன்னா ஏக்கு வந்து 3 மடங்கு திறமை சாதிச்சுங்களா? 2 பேரும் சேர்ந்து 21 நாள்ல, அப்போ மடங்கு நாட்கள் 2 பேரும் சேர்ந்து அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு இருக்கும்? 3 + 1 4 மடங்குனா 21 நாள்ல. கொஸ்டின் வந்து பி மட்டும் தனியா வேலை பார்த்தா 1 மடங்குனா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மடங்கு குறைஞ்சிச்சுன்னா அந்த வேலை முடிகிற நாள் வந்து அதிகமாகும். அப்ப இதை என்ன சொல்லுவோம்னா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 4/1 × 21 ஆன்சரு 84. அப்ப ஏ மட்டும் தனியா வேலை பி மட்டும் தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னா 84 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட சில ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் முடிக்க திட்டமிட்டனர். வேலை தொடங்கிய போது 5 பேர் வேலைக்கு வரவில்லை. குறிப்பிட்ட சில ஆட்கள், அப்ப அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஆள் 1 வந்து எக்ஸ், வேலை 1 வந்து ஒரு வேலை அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? நாள் 1 வந்து என்ன? 10. சரிங்களா? வேலை தொடங்கிய போது 5 பேர் வேலைக்கு வரவில்லை. இதனால் வேலையானது 12 நாட்கள் நீடித்தது எனில் ஆரம்பத்தில் இருந்த ஆட்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆல் 2. வேலையை ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு 5 பேர் வரவில்லை. அப்போ -5. வேலை வந்து அதே வேலையை தான் நாள் 2 வந்து என்ன வரும்? 12ன்னு வரும். சரிங்களா? இதை அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். அப்போ x × 10/1 இங்க x - 5 × 12/1 வரும். சரிங்களா? I 2 10, R 2 12. அப்போ 5x = இதை உள்ள பெருக்குனீங்கன்னா 6x - 30ன்னு வரும். அப்போ 30 = 6x - 5x, x வந்து 30ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆரம்பத்துல எத்தனை பேர் வேலைக்கு இருந்தாங்க அப்படின்னா 30 பேர் வந்து நமக்கு வேலைக்கு இருந்தாங்க. சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சம். ஆல்பா நியூமரிக் சீரிஸ்ல ஒரு இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்ட தொடரை நன்றாக கவனித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளிக்க அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருப்போம் அதுல. அடுத்த ஒரு இடத்தை கண்டறிய. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா GTR, GD இங்க கடைசி ஆர் எடுத்திருப்போம். ஓகேவா? அடுத்து BMP, BM இந்த எடுத்திருப்போம். அடுத்தது என்ன இருக்கும்? D4. சரிங்களா? அப்ப அடுத்தது என்ன இருக்கும்? MN. இதுல 5 வரைக்கும் போயாச்சு. அப்போ Qன்னு வரும். MNQன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளானதுதான். அடுத்து M முதல் L வரையிலான எழுத்துக்கள் எண்கள் மற்றும் தலைகீழ் வரிசையில் ரிவர்ஸ் ஆர்டர். எம்ல இருந்து L வரைக்கும் இந்த சீரியஸை ரிவர்ஸ்ல எழுதுங்க. எம்ல இருந்து L வரைக்கும்னா ML. சரிங்களா? இதை அப்படியே பின்னாடி போட்டுருங்க. என்ன வரும் அப்படின்னா E at GBDL J1 F3VSZ CA2HKNLM 2HKN4M. ரிமைனிங் உள்ளலாம் அப்படி எழுதிருங்க. OQ5PR அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்ப என்ன கேட்கறாங்க? வலதுபுறத்தில் இருந்து 17வது எழுத்தின் அல்லது எண்ணின் வலதுபுறத்தில் 3ஆவதாக இருக்கும் எழுத்து என்ன அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் 17 பாருங்களேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இது 17. 17ல இருந்து மூன்றாவதாக இருக்கும் எழுத்து 1 2 3 இசட்னு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்து ஏ என்ற குழாய் ஒரு பெரிய பாத்திரத்தை தனியே 10 நிமிடங்களில் நிரப்பும். ஏ வந்து 10 நிமிடத்துல ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி பி வந்து 20 நிமிடத்துல ஃபில் பண்ணும். சி என்ற குழாய் வந்து 15 நிமிடங்களில் காலி செய்யும். இது ரெண்டும் ஃபில் பண்ணுது, இது வந்து எம்டி ஆகுது. சரிங்களா? சி வந்து 15 நிமிடத்துல எம்டி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்தில் காலியாக இருந்தது, இம்மூன்று குழாயிலும் திறக்கப்பட்டால் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏயோட ஒரு நாள் வேலை பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை. இது வந்து நெகட்டிவ், ஏன்னா இது வந்து எம்டி ஆகுது, அப்போ மைனஸ் போடணும். சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் பார்க்குற வேலைக்கு ஆப்போசிட்டா பார்க்குது, அதனால மைனஸ் போடுறோம். 1/10 பிளஸ் 1/20 பிளஸ் மைனஸ் 1/15. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60ன்னு வரும். சரிங்களா? அப்போ 6 பிளஸ் 3 மைனஸ் 4, 9 மைனஸ் 4/60, 5/60, அப்போ 1/12. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளவு நேரத்துல முடியும்னா 12ன்னு வரும். சரிங்களா? 12 நிமிடங்களில் நிரம்ப நேரமாகும். சரிங்களா? இந்த மால்சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆராசம். கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? சரிங்களா? இப்ப இதை மட்டும் எடுத்துக்கணும். எத்தனை இருக்கும்? 1 2 3 4, அது போக இந்த பெருசு 1 5 இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இதுல ஒரு 5 இருக்கும், இந்த இதுல ஒரு 5 இருக்கும், இங்க ஒரு 5 ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்போ மொத்தமா எத்தனை சதுரம் இருக்கும்னா 15 சதுரம் இருக்கும். சரிங்களா? இந்த மாடல்ல நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஏழாசம். பி மற்றும் கியூ ஒரு வேலையை 10 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் முடித்த வேலையின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு பார்ப்போம். ஷார்ட்கட் என்ன? நமக்கு மேல 2ஐயும் பெருக்குவோம், கீழே 2ஐயும் கூட்டுவோம். 10 × 15 கீழே 2ஐயும் கூட்டுவோம், 25. 5 5 25, 3 5 15, 1 இங்க 2, அப்போ 6. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 6 நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. இப்போ ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை என்ன வரும்னா 1/6ன்னு வரும். எத்தனை நாள் பாக்குறாங்க? 2 பேரும் சேர்ந்து 5 நாள் பாக்குறாங்க. அப்ப 5னா மேல 5 போட்டுருங்க, இங்கேயும் 5 போட்டுருங்க. இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டட் ஒர்க்கு. ரிமைனிங் ஒர்க்கு என்ன வரும்னு பாருங்க. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க? முடித்த வேலை, கம்ப்ளீட்டட் ஒர்க் தான் கேட்குறாங்க. மொத்தம் 6 வேலை, அதில் 5 வேலையை நம்ம முடிச்சிடும். சரிங்களா? அப்போ ஆன்சரு 5/6 அப்படின்னு சொல்லி வரும். இதே இது ரிமைனிங் ஒர்க்கு, மீதி வேலை கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் 6 பங்கு, அதுல 5 பங்கு முடிச்சிட்டேன், அப்ப மீதி 1 பங்கு இருக்கும். அப்ப ரிமைனிங் ஒர்க்னா 1/6 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து எட்டாசம். படத்தை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, உங்களுக்குள்ள ஒண்ணு ஜாயிண்ட் வரும், அதே மாதிரி எந்த படம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வட்டம் கம்மியா வரணும். அப்ப இங்க வட்டம் இல்லை, இதுல பாதி தான் இருக்கு, இது வராது. இதுலயும் உங்களுக்குள்ள கொஞ்சம் பாதி தான் இருக்கு, நமக்கு கம்ப்ளீட் ஆகணும், இதுவும் வராது. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். இந்த மாதிரி படம் கணக்குல கொஞ்சம் லைட்டா உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 9ஆம். ஏ என்பவர் ஒரு வேலையின் 2/5 பங்கை 12 நாட்களில் முடிப்பார். இப்போ இதான் என்னோட ஒரு வேலை. சரிங்களா? இது வந்து என்னோட முழு வேலை. இதுல ஒரு 2/5 பங்கை வந்து ஏட்ட கொடுத்தேன் அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 12 நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?
அதே மாதிரி பிக்கு வந்து அதே வேலையோட கொஞ்சம் பகுதி. பிக்கு 3/4 பகுதியை கொடுத்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 25 நாள்ல முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முடிப்பேன் எனில் இருவரும் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ முழு வேலையும் கொடுத்தா எத்தனை நாள்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த 12 அப்படியே போட்டுருங்க. இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தலைகீழா போடுங்க. தலைகீழா போட்டா என்ன வரும்? 5/2. 1 இங்க 6, அப்போ 30. அடுத்து இங்க பார்த்தா என்ன வரும்? முழு வேலையும் கொடுத்தா 25 இன்ட்டு தலைகீழா போட்டுருங்க 4/3. அப்ப ஆன்சரு 100/3 வரும். கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ஷார்ட்கட் என்ன? மேல ரெண்டையும் பெருக்குவோம், கீழே ரெண்டையும் கூட்டுவோம். சரிங்களா? இப்போ மேல பெருக்குனா என்ன வரும்? 30 இன்ட்டு 100/3/30 பிளஸ் 100/3 அடி கொடுத்தீங்கன்னா 1 இங்க 10. சரிங்களா? அப்போ 1000 இங்க வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 90 190/3 வரும். சரிங்களா? அப்போ 1000 இன்ட்டு 3/190. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 300/19 வரும். சரிங்களா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 300/19 இதுல முடிப்பாங்க. அடுத்து 10வது சம் பாருங்க. 15 வேலையாட்கள் 4 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை 4 மணி நேரத்தில் அமைப்பர். அப்போ ஆள் 1 வந்து 15, வேலை 1 வந்து அந்த 4 கிலோமீட்டர், நேரம் 1 வந்து 4 மணி நேரத்தில். சரிங்களா? அடுத்து எத்தனை வேலையாட்கள்? அப்போ ஆள் 2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வேலை 2 வந்து என்ன? அந்த 8 கிலோமீட்டர் சாலை, நேரம் 2 வந்து 8 மணி நேரம். சரிங்களா? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். ஃபார்முலா என்ன வரும்? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 வேலை 2. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 15 இன்ட்டு 4/4 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 8/8. 8 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் வந்து 15. அப்போ எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னா 15 வேலையாட்கள் தேவை. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்களேன். 10 ஆட்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். 6 நாட்களுக்கு பிறகு 2 நாள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஆல் 1 ஆட்கள் நாட்கள் 10 பேரு. இங்க இந்த 18 போடக்கூடாது, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். 18 - 6னா 12ன்னு வரும். சரிங்களா? மேலும் 5 நபர்கள் வந்தனர். அப்ப இங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 15 பேர் இருந்தாங்கன்னா எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 2 நாள் கொடுத்தாலே ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். அப்ப ஆள் கூடுச்சுன்னா நாள் கம்மியாகும். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கணும். 10/15 இன்ட்டு 12. அப்போ 2 10, 3 15, 1 இங்க 4. அப்ப ஆன்சரு 8ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 12வது சம். கொடுக்கப்பட்ட படமானது எந்த படத்தில் உட்பொதிந்துள்ளது? இந்த படம் வந்து கொடுத்துருக்கிற எந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப பாருங்களேன். இது இந்த பக்கம் இருக்கு, இது இந்த பக்கம், 2 இது மேல இருக்கு. சரிங்களா? இங்க 2மே கீழே இருக்கு. அப்ப இது வராது. இது 1 இது மேல இருக்கு, இது வராது. இங்க வந்து இங்க வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப இதுவும் வராது. இது வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு, இது கரெக்டா இருக்கு. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. 20 பெண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். சரிங்களா? இப்போ ஒரு வேலை இருக்கு. சரிங்களா? அந்த வேலைய ஒரு 20 பெண்கள் பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 15 நாட்கள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே வேலைய 16 ஆண்கள் பாக்குறாங்க, எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா அவங்களும் 15 நாட்கள்ல முடிச்சிருவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, பெண்ணுக்கும் ஆணுக்குமான திறமை விகிதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது வேற ஒண்ணும் இல்ல, இதை அப்படியே பெருக்கிடுங்க. பெருக்குனா என்ன வரும்? 20 பெண்கள் இன்ட்டு 15 நாட்கள்ல எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 16 ஆண்கள் அதே வேலைய
15 நாட்களை பார்க்கறதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். 4 16 5 20 வரும். சரிங்களா? அப்போ 5 பெண்கள் ஈக்குவல் டு 4 ஆண்கள். அப்போ பெண் பை ஆண் ஈக்குவல் டு 4/5 வரும். அந்த ஆல்பபெட்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ பெண் ஈஸ்ட் ஆண் ஈக்குவல் டு 4:5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அப்போ ஆன்சரு 4:5. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? அடுத்த சம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 4 மற்றும் 3 நாட்களில் முடிப்பர். ஏ வந்து 4 நாள்ல, பி வந்து 3 நாள்ல முடிப்பாங்க. அந்த வேலையை முடித்து ரூபாய் 350 ஊதியமாக பெற்றனர் எனில் ஏயோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா A/B திறமை விகிதம் பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்? 2 பேர் கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஏயோட இதை பிக்கு போட்டுருங்க, பியோட இதை ஏக்கு போட்டுருங்க. அப்ப என்ன வரும்னா 3:4 வரும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா A/B ஈக்குவல் டு 1/4. ஏயோட ஒரு நாள் வேலை 1/4. அதே மாதிரி பியோட ஒரு நாள் வேலை வந்து 1/3. இதை அப்படியே கிராஸ் பண்ணிருங்க. இது இங்க போகும், இது இங்க போகும். 3:4 வரும். சரிங்களா? அதைத்தான் நம்ம இங்க டைரக்டா போட்டுரும். இப்ப நமக்கு ஏயோட ஊதியம் தான் கேக்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு பங்கு இருக்கு? 7 பங்கு. அது ஏயோட பங்கு 3. எவ்வளவு அப்படின்னா அந்த 350 ரூபாயில 1 இங்க 5 0. அப்ப ஆன்சரு 150 ரூபான்னு வரும். சரிங்களா? அப்போ ஏயோட பங்கு எவ்வளவு அப்படின்னா 150 ரூபாய். அடுத்து 15வது கொஸ்டின். பி மற்றும் கியூவின் திறமை விகிதம் வந்து 5:7 எனில் அவர்களின் நாட்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இது முந்தி கேட்டிருக்காங்க. திறமை கொடுத்துட்டு நாட்கள் கேட்பாங்க. இதை அப்படியே மாத்தி போட்டா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? திறமை வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5:7. அப்போ நாட்கள் வந்து என்ன வரும் அப்படின்னா இதை அப்படியே மாத்தி போட்டுருங்க. 7:5 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? திறமைன்னு பார்க்கும்போது பிக்கு 5 மடங்கு திறமை, கியூக்கு 7 மடங்கு திறமை. நாட்கள்னு பார்க்கும்போது பி ஒரு 7 நாள்ல வேலையை முடிச்சாங்கன்னா கியூ வந்து 5 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா அவருக்கு தான் திறமை அதிகமா இருக்கு. சரிங்களா? இதை அப்படியே மாத்தி போட்டா அதான் ஆன்சர். இப்போ 7:5 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 16வது கொஸ்டின். தனித்தனியா பாக்குறாங்க. ஏ வந்து 8 நாள்ல, பி வந்து 10 நாள்ல, சி வந்து 20 நாள்ல முடிப்பேன் எனில் மூவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏயோட ஒரு நாள் வேலை பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை. அப்போ 1/8 பிளஸ் 1/10 பிளஸ் 1/20 வரும். சரிங்களா? எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 40 வரும். அப்போ 8 40. மேல 5 4 2 வரும். சரிங்களா? 11/40 வரும். இதுக்கு தலைகீழா எடுத்துருங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னா 40/11. இதை கலப்பு பின்னமா வேணா எழுதிருங்க. கலப்பு பின்னம் எழுதியிருக்காங்களா? ஆமா. 33 7 வரும். அப்போ 3 7/11 வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 17வது சம். 12 ஆட்கள் ஒரு சுவரை 24 நாட்களில் கட்டி முடிப்பர் எனில் அதே போன்று 5 சுவரை 44 நாட்களில் கட்டி முடிக்க எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபார்முலா என்ன? ஆல் 1 இன்ட்டு நாள் 1 வேலை 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 வேலை 2 வரும். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 12 பேரு 24.5 நாட்கள்ல ஒரு சுவரை கட்டி முடிப்பார். அதே போன்று ஆட்கள் தான் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 49 நாட்களில் 5 சுவரை கட்டி முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு எக்ஸ் தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 24.5 இன்ட்டு கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே உள்ளது கீழே வரும். சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 12 5 60 இன்ட்டு
24.5 பை 49. இந்த ஜீரோக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 6 இன்ட்டு 245 பை 49 வரும். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1 இங்க 5ன்னு வரும். 5000 30ன்னு வரும். சரிங்களா? அப்போ எத்தனை பேர் தேவை அப்படின்னா 30 ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வரும். அடுத்த சம் 18ஆம் சம். 15 ஆட்கள் நாட்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஒரு 15 பேர் வந்து 30 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. அதே வேலையை 20 ஆட்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஆள் கூடுச்சு அப்படின்னா நாள் கம்மியாகும். அப்ப இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ 15/20 இன்ட்டு 30. இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 45/2 ஆன்சரு 22.5ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து 19ஆம் சம். இதுவும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ஆல் 1 இன்ட்டு நாள் 1 பை வேல்யூ 1 ஈக்குவல் டு ஆல் 2 இன்ட்டு நாள் 2 பை வேலை 2 வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எத்தனை பேரு? 45 ஆட்கள் 12 நாள்ல 40,000 பல்புகளை உற்பத்தி செய்கின்றனர். எனில் 1,00,000 பல்புகளை 9 நாளில் உற்பத்தி செய்ய எத்தனை கூடுதலாக எத்தனை ஆட்கள்? இதுல கீ பாயிண்ட் வந்து அந்த கூடுதல் அதான். சரிங்களா? அப்போ இங்க எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அல்லது கூடுதலா தான் கேட்கறாங்க. ஏற்கனவே ஒரு 45 பேர் இருக்காங்க, இப்போ கூடுதலா கொஞ்சம் பேர் தேவை. அதனால 45 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இன்ட்டு எத்தனை நாள் பாக்குறாங்க? 9 நாள்ல ஒரு 1,00,000 பல்பு. சரிங்களா? ஒரு 4 ஜீரோக்கு 4 ஜீரோ அடி ஆயிரும். 1 இங்க 3ன்னு வரும். சரிங்களா? அடுத்து ஒரு 9 இங்க 9 45ன்னு வரும். சரிங்களா? இந்த 10 அப்படியே மேல கொண்டு வந்துங்க. 3 15 இங்க 150 ஈக்குவல் டு 45 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் 45 ஆன்சரு 105ன்னு வரும். சரிங்களா? அப்ப கூடுதலா எத்தனை பேர் தேவை அப்படின்னா 105 பேர் எக்ஸ்ட்ரா தேவை. இந்த 1,00,000 பல்பை தயாரிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 105 பேர் தேவை. ஓகேவா? அடுத்து 20ஆம் சம் பாருங்க. அடுத்து வரும் படத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இதுல என்ன லாஜிக் பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு படத்தையும் ஒரு 90 டிகிரி வந்து ரொட்டேட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இதான் படம் அப்படின்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 45, அடுத்து திருப்பி ஒரு 45. இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 45 பண்ணும்போது இங்க வரும், அடுத்து திருப்பி பண்ணும்போது இங்க வந்துடும். இந்த வந்துருக்கு பாத்தீங்களா? அடுத்து திருப்பி இது ஒரு 90 டிகிரி. இங்க இருந்து இங்க வரைக்கும் ஒரு 45, அடுத்து திருப்பி ஒரு 45. சரிங்களா? 90 டிகிரி. அடுத்து இதை திருப்பி ரொட்டேட் பண்ணும்போது இங்க வரும், திருப்பி பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி படம் இருக்குன்னு பார்த்தா ஏ ஆப்ஷன் மட்டும் கரெக்டா வரும். சரிங்களா? இது வந்து தப்பா வரும். உங்களுக்குள்ள ஒரு 2 ரவுண்டு வரணும். சரிங்களா? இது இல்ல, இது இல்ல, இது வராது. அப்போ ஏ ஆப்ஷன் மட்டும் நம்ம கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 21ஆம் சம். ஏ மற்றும் பி ஒரு வேலையை 14, 18 நாட்களில் முடிப்பர். ஏ வந்து 14 நாள்ல, பி வந்து 18 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே வேலையை தொடங்கி 6 நாட்கள் சென்ற பின் சென்று விடுகிறார். அப்போ ஏ வந்து ஒரு 6 நாள் பார்த்துட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1/14. ஆனா ஏ எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? ஒரு 6 நாள் வேலை பார்த்திருக்காங்க. அப்போ ஏயோட 6 நாள் வேலை என்ன வரும்னா 6/14ன்னு வரும். இதை அடி கொடுத்தீங்கன்னா 2 6 7 2 14. சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டட் ஒர்க்கு 3ல 7ல 3 பங்கு வேலையை வந்து யார் முடிச்சிட்டா அப்படின்னா ஏ முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் ஒர்க்கு ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் இருக்கும்? மொத்தம் 7, அதுல 3 முடிச்சிட்டாங்க. அப்ப மீதி வந்து 4. இந்த 4 இதை யார் பார்க்கணும் அப்படின்னா பி தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இன்ட்டு ஒரு 18 போட்டுருங்க. அடி கொடுத்தா என்ன வரும்னா கேன்சல் பண்ண முடியாது. ஆன்சர் வந்து கலப்பு பின்னமா தான் எழுதணும்.
18 4 பெருக்கினா எவ்வளோ வரும்னா 72/7ன்னு வரும். சரிங்களா? இதை கேன்சல் பண்ணுங்களேன். 10 70 மிச்சம் ஒரு 2. சரிங்களா? அப்போ 10 2/7ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த முடிச்ச வேலை இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு அந்த மாதிரி சொன்னா நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 22. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பார். ஏ வந்து 10 நாள்ல முடிப்பாங்க. பி என்பவர் ஏஐ விட 25% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ ஏக்கு 100% திறமை இருந்துச்சு அப்படின்னா பிக்கு எவ்வளவு சதவீதம் திறமை இருக்கும்னா 125% திறமை இருக்கும். சரிங்களா? பி தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ திறன் நாட்கள் ஏ பி. சரிங்களா? ஏ வந்து திறமை எவ்வளவு 100% இருந்தா 10 நாள்ல. இப்போ 125% வந்து எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா அந்த நாள் வந்து எனக்கு கம்மியாகும். அப்ப இது வந்து எதிர்மாறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். அப்போ 100/125 × 10. இங்க 4, இங்க 5, 1, இங்க 2. அப்ப ஆன்சரு 8. பி மட்டும் தனியா வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 8 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? இந்த மாடல் சமம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து 23. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளன. அந்த பொருட்கள் 46 நாட்கள் நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இது எப்பவும் போலயே கண்டுபிடிப்போம். நாள் ஆட்கள் ஃபர்ஸ்ட் 20 பேர் 20 நாளைக்கு 276 பேருக்கு இருக்கு. இப்போ 46 நாள் இதை கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கும் போது கடைசியா ஒரு ஆன்சர் வரும். இதையும் மைனஸ் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அப்ப நாள் அதிகமாச்சுன்னா வீரர்கள் வந்து என்னவாகணும்? கம்மியாகணும். அப்ப இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 20/46 × 276 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 46 46 இங்க 6ன்னு வரும். சரிங்களா? அப்ப 20 120. அப்ப இங்க ஒரு 120 பேர் தான் இருக்கணும். சரிங்களா? அப்ப எத்தனை பேர் வெளியில போகணும்னு பாருங்க. 276 மைனஸ் 120 ஆன்சரு 156 பேர். சரிங்களா? அப்போ 156 பேர் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி தான். சரிங்களா? இப்ப ஆன்சரு 156ன்னு வரும். அடுத்து கொடுக்கப்பட்ட படத்தை நிறைவு செய்க. சரிங்களா? இந்த பிக்சரை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. இப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு 3க்குள்ள 1 வரணும். கரெக்டா? இந்த மாதிரி வரணும். 3க்குள்ள எனக்கு ஒரு முக்கோணம் வரணும். சரிங்களா? அப்படி இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா இது வராது. ஏன்னா அது முக்கோணம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. இது வராது. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் முக்கோணம் வெளியில போய் இருக்கு. இதுலயும் கொஞ்சம் தள்ளி போய் இருக்கு. சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது லைட்டா அங்கங்க பொருத்தி பார்த்தாலே போதும், ஆன்சர் உங்களுக்கு சொல்லிடலாம். சரிங்களா? அடுத்து 25. ஒரு வேலையை இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். ஏ மட்டும் அவ்வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னா 8 நாள்ல. ஏ மட்டும் 12 நாள்ல. அப்படின்னா கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்கன்னா பி மட்டும் எத்தனை நாள்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணுவோம்? இதுக்கும் அதே மாதிரிதான். மேல கொடுத்துருக்கிற 2 டேட்டாவை அப்படியே பெருக்குவோம், கீழே வந்து மைனஸ் பண்ணி எழுதுவோம். சரிங்களா? அப்போ 8 × 12 12 மைனஸ் 8 இதான் ஷார்ட்கட். சரிங்களா? 8 × 12 12 8 போச்சுன்னா 4 1 இங்க 2. அப்ப ஆன்சரு 24ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து 26வது கொஸ்டின். திருப்பி ஆல்பா நியூமெரிக்ல ஒண்ணு கேட்டிருக்கோம். சரிங்களா? கொடுக்கப்பட்ட தொடரை நன்றாக கணித்து கேட்கப்படும் கேள்வி. தவறான ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், VK7. பி வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு.
பி கே 7. இதுக்கு இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? 2 இது இருக்கு சரிங்களா. கே அடுத்து கேக்கும் 7க்கும் இடையில இந்த இருக்கு கே 1 2 3 4 இடையில வந்து ஒரு 4 லெட்டரை மைனஸ் பண்றாங்க. 5வது இதா இருக்கு சரிங்களா. அடுத்து எம் ஸ்டார் யூ. அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல 2 இருக்கான்னு பாருங்க. எம் எங்க இருக்கு? இந்த இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல 2 இருக்கு. கரெக்டா இருக்கு. அடுத்து ஸ்டார்ல இருந்து ஒரு 5வது லெட்டர் இது இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5. அப்ப இதுவும் எனக்கு கரெக்டா இருக்கு சரிங்களா. அடுத்து டிபிஇ. டி வந்து எங்க இருக்கு? இங்க வந்து 1 விட்டோன்னே எனக்கு பி வந்துடுது கரெக்டா. அப்போ எனக்கு லாஜிக் படி என்னன்னா 2 இது தள்ளி தான் இருக்கணும். ஆனா ஒரு இதுதான் எனக்கு தள்ளி இருக்கு. அப்போ இதுதான் வந்து எனக்கு தப்பா இருக்கு. மற்றதெல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. WJ1 இதை செக் பண்ணி பாத்துருங்க. W ஒரு 2 இது விட்டுட்டு ஜே இருக்கு. அடுத்து இதுல இருந்து 1 2 3 4 5வது தான் எனக்கு 1 இருக்கு சரிங்களா. அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டா வரும். அடுத்து 3 மற்றும் 1க்கு இடையே நடுவில் அமையும் உறுப்பு என்ன? 3க்கும் 1க்கும் இடையில 3 வந்து இந்த இருக்கு சரிங்களா. 3க்கும் 1க்கும் நடுவுல அப்ப எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்களேன். 1 2 3 4 5 7 9 11 13 இருக்கு சரிங்களா. அப்ப 6 பிரிங்க. 6 பிரிச்சா 2 4 6 2 4 6 சரிங்களா. அப்ப நடுவில் என்ன லெட்டர் வரும்னா பின்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் நம்ம கொஞ்சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து திருப்பி ஒரு சீரீஸ். கேள்வி குறியீட்டு இடத்தில் வரும் தொடரை கண்டறிக. பீட்டா 2 டெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து 5 டாலர் சிம்பிள் பி. அடுத்து வந்து அட்டு யூ அம்புக்குறி சரிங்களா. இப்ப இதுல இருந்து இங்க எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. பீட்டால இருந்து 5 1 2 3 4 5 6 பிளஸ் 6 7வது லெட்டரா இது இருக்கு சரிங்களா. அடுத்து 5ல இருந்து திருப்பி ஒரு 2 4 6 திருப்பி 7வது லெட்டரா. அப்ப இதுல இருந்து ஒரு 6 கூட்டுங்க. 8ல இருந்து 6 கூட்டினா 2 4 6 அப்ப ஜி வரும் சரிங்களா. ஜி ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா 2 இது இருக்கு சரிங்களா. அடுத்து பாருங்க 2 டாலர் 2 இந்த இருக்கு. டாலர் சிம்பிள் வந்து 2 4 6 இதுக்கும் 7வது இடத்துல பிளஸ் 6. அடுத்து டாலர்ல இருந்து 1 2 3 4 5 6 7வது இடத்துல யூ. அடுத்து யூல இருந்து 1 2 3 4 5 6 9 சரிங்களா. அப்போ G9 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் சரிங்களா. அடுத்து 29வது சம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் சரிங்களா. இப்போ இதான் என்னோட வேலை சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணும் போது 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்யறாங்க. ஒரு 3 நாள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் ஏ வந்து போயிடுறாரு. அப்ப இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரிமைனிங் ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க்கை யார் பாக்குறாங்கன்னா பி வந்து ஒரு எக்ஸ் டேஸ் பாக்குறாங்க. பார்த்து அந்த வேலையை முழுசா முடிச்சிடுறாங்க சரிங்களா. அப்ப இந்த எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ 3 இன்ட்டு ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை பிளஸ் எக்ஸ் இன்ட்டு பியோட ஒரு நாள் வேலை பார்த்து அந்த ஒரு வேலையை முடிச்சிடுறாங்க சரிங்களா. அப்ப இங்க என்ன வரும்னா ஏயோட ஒரு நாள் வேலை 12 20. 1/12 பிளஸ் 1/20 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1/20 ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா மொத்தமா 60 வரும் சரிங்களா. இங்க 3 12 60 20 3 60 பிளஸ் இங்க 3ஆல பெருக்குங்க 3x ஈக்குவல் டு 1ன்னு வரும் சரிங்களா. அப்போ 8
24 + 3x = 60. அப்போ 3x = 60 - 24. அப்போ என்ன வரும்னா 36. x வந்து 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த மீதி வேலையை பி வந்து எத்தனை நாள்ல முடிச்சாங்க அப்படின்னா 12 நாள்ல முடிச்சிருப்பாங்க. சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? அடுத்து 30வது சம். திருப்பி அந்த சேலரி சம். ஏ வந்து 10 நாள்ல, பி வந்து 15 நாள்ல ஊதியமா எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1500 ரூபாய். இதை எப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 1500 வந்துடும். நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்போம். யார் கம்மியான நாள் வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதிக சேலரி போகும், அதிக நாள் வேலை பார்க்குறவங்களுக்கு கம்மியா சேலரி போகும். அப்போ ஏக்கு தான் அதிகமா சேலரி போகணும். சரிங்களா? இங்க பிக்கு அதிகமா சேலரி போகுது, அப்ப இது வராது. அடுத்தது பாருங்களேன், இங்கேயும் பிக்கு தான் சேலரி அதிகமா போகுது, இது வராது. இங்கேயும் அதே மாதிரி பிக்கு தான் அதிகமா சேலரி போகுது, அப்ப இது வராது. பி ஆப்ஷன் மட்டும் நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? வேணா செஞ்சு பார்த்துடலாம். என்ன பண்ணுவோம், ஏ இஸ்டு பி கண்டுபிடிப்போம். இதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், பிக்குரியதை ஏக்கு போடுங்க, ஏக்குரியதை பிக்கு போடுங்க. 15:10 அடி கொடுத்தீங்கன்னா 3:2. சரிங்களா? அப்ப ஏயோட சேலரி வந்து என்ன வரும்னா மொத்தம் 5 பங்கு, அதுல ஏயோட பங்கு வந்து 3. எதுல அப்படின்னா இந்த 1500ல 1 இங்க 3 0 0, அப்போ 900ன்னு வரும். அப்போ பிக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா 600ன்னு வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 31. 5 ஆண்கள். இதுல கீ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லதுன்னு ஆரம்பிப்பாங்க, முடிக்கிறது மற்றும் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஆன் 2 பை ஆன் 1 பிளஸ் பென் 2 பை பென் 1 இன்ட்டு நாள் 2 பை நாள் 1 ஈக்குவல் டு 1ன்னு வரும். சரிங்களா? இதான் ஃபார்முலா. அல்லது ஆரம்பிச்சு மற்றும் முடிப்பாங்க. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 5 ஆண்கள், இங்க வந்து ஆண்கள் 3, அதான் நமக்கு ஆன் 2. அப்போ 3/5 பிளஸ் பென் 2 வந்து எவ்வளவு 6, 6 இங்க 9 இன்ட்டு நாள் 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நாள் 1 வந்து என்ன 19 ஈக்குவல் டு 1. இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. அடி கொடுத்தீங்கன்னா 2 இங்க 3ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15. அப்போ 9 10 இன்ட்டு நாள் 2 பை 19 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ 19/15 இன்ட்டு நாள் 2 பை 19 ஈக்குவல் டு 1. இது எதுவும் அடி ஆயிரும். அப்போ நாள் 2 ஈக்குவல் டு 15ன்னு வரும். சரிங்களா? ஆன்சரு பி ஆப்ஷன். இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 32வது கொஸ்டின். அடுத்து வரும் படத்தை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முக்கோணத்தை அப்படியே மாத்திட்டே வராங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும், அடுத்து அப்படியே தலைகீழா இங்க போடுவாங்க, அடுத்து திருப்பி அதே பொசிஷனு. அப்ப இங்க வந்து என்ன வந்திருக்கும்னா இந்த மாதிரி முக்கோணம் வந்திருக்கும். கரெக்டா? இப்படித்தான் மாத்தி மாத்தி போடுறாங்க. இந்த செவ்வகம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸா நவட்டிட்டு வராங்க. இங்க இருக்கு, அடுத்து இங்க வருது, அடுத்து இங்க வருது, அடுத்து இங்க எங்க இருக்கும்னா இந்த மாதிரி வந்திருக்கும். சரிங்களா? அப்போ படம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி படம் வந்து டி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். சரிங்களா? சிம்பிளான ஒண்ணு. அடுத்து 33. ஏ என்பவர் ஒரு வேலையின் 1/2 பங்கை, அப்போ ஏ வந்து ஒரு வேலையின் 1/2 பங்கை 5 நாள்ல முடிக்கிறாங்க. அதே மாதிரி பி வந்து அதே வேலையின் 3/5 பங்கை வந்து 9 நாள்ல, சி வந்து அதே வேலையில் 2/3 பங்கை 8 நாள்ல முடிப்பாங்க. சரிங்களா? அப்ப நம்ம முழு வேலையும் பார்த்தா எத்தனை நாள்ல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப ஏ ஈக்குவல் டு 5, இது இந்த பக்கம் போகும்போது தலைகீழா வரும், 2/1. அப்ப ஆன்சரு 10. இங்க வந்து 9 இன்ட்டு 5/3 15. இங்க வந்து 8 இன்ட்டு 3/2 1, இங்க 4. ஆன்சரு 12 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, மூவரும் சேர்ந்து முடிச்சா எத்தனை நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா
ஏயோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை சரிங்களா. அப்போ 1/10 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா 60ன்னு வரும் சரிங்களா. அப்போ 6 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 அப்போ 15/60 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/4. இப்போ ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. A + B + C = 4 நாள். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 4 நாள்ல முடிப்பாங்க சரிங்களா. அடுத்து 34. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம் கொடுத்தா கீழே இருந்து நம்பர் போட்டுவாங்க. 1 2 3 3 இது இருக்கா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிருங்க. 1 + 2 + 3 ஆன்சரு 6. அப்போ மொத்தமா எத்தனை முக்கோணம் இருக்கும்னா 6 முக்கோணம் இருக்கும். இது இன்னும் ஒரு கொஞ்சம் கோடு நிறைய போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி போட்டு எத்தனை முக்கோணம்னா இதுக்கும் அதே மாதிரி நம்பர் கொடுங்க. 1 2 3 4 5. அடுத்து இது எல்லாத்தையும் கூட்டிடுங்க. 1 + 2 + 4 + 5 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா ஆன்சர் வரும். இந்த மாடலையும் நம்ம ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து 35. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை, இது நமக்கு புக்கில் உள்ள சம் தான். இது வந்து கொஞ்சம் நிறைய நமக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு வேலையை 6 நாள்ல, எக்ஸ் வந்து 6 நாள்ல, ஒய் வந்து 8 நாள்ல முடிப்பார். இந்த வேலையை 32,000க்கு ஒப்புக்கொண்டனர். சேலரி வந்து 32,000க்கு ஒத்துக்கிட்டாங்க சரிங்களா. அடுத்து இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் சரிங்களா. அப்போ எக்ஸ் + ஒய் + இசட் 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிச்சாங்கன்னா 3 நாள்ல முடிச்சாங்க. எனில் இசட்டின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இந்த வேலையில இசட் வந்து எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் அவருக்கு நம்மளால சம்பளம் கொடுக்க முடியும் சரிங்களா. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் + ஒய் + இசட்டோட ஒரு நாள் வேலை எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் ஒய்யோட ஒரு நாள் வேலை ப்ளஸ் இசட்டோட ஒரு நாள் வேலை சரிங்களா. 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்க? 3 நாள்ல. அப்போ 1/3 = எக்ஸோட ஒரு நாள் வேலை 1/6, ஒய்யோட ஒரு நாள் வேலை 1/8 ப்ளஸ் 1/இசட்னு வரும் சரிங்களா. இசட் தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 1/3 மைனஸ் 1/6 மைனஸ் 1/8 = 1/இசட்னு வரும். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 24. அப்போ இங்க 8 4 3. அப்போ 1/இசட் = 1/24. அப்போ இசட் வந்து ஒரு வேலையை கொடுத்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 24 நாள்ல முடிப்பாங்க சரிங்களா. இப்போ எக்ஸ் ஈஸ்ட் ஒய் ஈஸ்ட் இசட் கண்டுபிடிங்க. 1/6 ஈஸ்ட் 1/8 ஈஸ்ட் ஒய் வந்து இசட் வந்து 1/24. எல்சிஎம் வந்து 24 தான். அப்போ இங்க 24 வரணும்னா 4ஆல பெருக்கணும், இங்க 3ஆல, இங்க 1ஆல. கொஸ்டின் வந்து நமக்கு இசட்டோட பங்கு தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ இசட்டோட சேலரி வந்து என்ன வரும்னா மொத்தம் வந்து 8 பங்கு, அதுல இசட்டுக்கு வந்து ஒரே ஒரு பங்கு தான் கொடுக்க போறோம். எதுல அப்படின்னா இந்த 32,000த்துல. அப்போ 1 இங்க 4 0 0 சரிங்களா. அப்போ இசட்டோட சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னா 4,000 ரூபா வரும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம புக்கில் உள்ள சம் தான், கொஞ்சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து m நபர்கள் ஒரு வேலையை n நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 4m நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல் 1 × நாள் 1 வேலை 1 = ஆல் 2 × நாள் 2 வேலை 2. m நபர்கள் m × n நாட்களில் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அதே மாதிரி ஆல் 2 4m நபர்கள் எத்தனை நாட்களில் அதே வேலை, அதே ஒரு வேலை சரிங்களா. அப்போ இந்த எம்மும் இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். 4 கீழே கொண்டு வந்துருங்க. n/4 = xன்னு வரும். அப்போ ஆன்சரு n/4. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 37. இந்த மாதிரி ஒரு 3 படம் கொடுத்துருக்காங்க சரிங்களா.
சர்க்கிள் வந்து எதை மென்ஷன் பண்ணுன்னா பேப்பரை மென்ஷன் பண்ணுது, முக்கோணம் வந்து பாட்டிலு, இது வந்து கிரையான்ஸ். சரிங்களா? கொஸ்டின் வந்து என்ன கேக்குறாங்க, இந்த டயக்ராம் how many papers are not bottles, எத்தனை பேப்பர்கள் பாட்டில்கள் இல்லை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? பேப்பரா இருக்கணும், அதே நேரத்துல பாட்டிலுக்குள்ள நம்ம போக கூடாது. அப்ப இந்த முக்கோணத்துக்குள்ள எனக்கு வரக்கூடாது. சரிங்களா? வட்டத்துக்குள்ள இருக்கணும், முக்கோணத்துக்குள்ள வரக்கூடாது. அப்போ 1 2 சரிங்களா? 3 + 8 ஆன்சரு 11. இது வந்து எனக்கு முக்கோணத்துக்குள்ள போல. அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து 38. விக்ரம் ஒரு வேலையின் 3இல் ஒரு பகுதியை P நாட்களில் முடிப்பார். வேலை நாட்கள் 3ல ஒரு பகுதி, அப்போ 1/3 P நாட்களில் முடிப்பார் எனில் அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? நல்லா பாத்தீங்கன்னா இங்க விட இங்க வந்து வேலை கூடுது. அப்ப வேலை கூடுச்சுன்னா நாளும் நமக்கு அதிகமாகும். அப்ப இது வந்து என்ன அப்படின்னா நேர்மாறு. நேர்மாறுல இருந்தா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 3/4 ஒரு பெரிய பை 1/3 இன்ட்டு பின்னு வரும். சரிங்களா? அப்போ 3/4 இன்ட்டு 3/1 இன்ட்டு பி, அப்போ 9p/4ன்னு வரும். சரிங்களா? ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நமக்கு அந்த 8th ஸ்டாண்டர்ட் புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, முயன்று பார்க்க அப்படின்ற மாதிரி அந்த சம் வந்து. சரிங்களா? இதெல்லாம் அடுத்து 39. கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்க ஒரு முக்கோணம் இருக்கும், இங்க ஒரு முக்கோணம் இருக்கும், இங்க ஒரு முக்கோணம் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கு எனக்கு 3 முக்கோணம் வரும். சரிங்களா? 4 5 6 7 8 9. அப்போ மொத்தமா ஒரு 9 முக்கோணம். அது போக இங்க ஒண்ணு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு வரும். ஓகேவா? அது போக ஒரு 2 இது எக்ஸ்ட்ரா வரும். ஆன்சரு 11ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து கடைசி சம். நன்றாக கவனித்து கேட்கப்படுங்களுக்கு விடையளிக்க. சரிங்களா? மேற்கண்ட தொடரில் எத்தனை குறியீடுகளுக்கு முன்னும் பின்னும் வவல்ஸ் உள்ளன அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு வவல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் குறியீடா இருக்கான்னு பாருங்க. இது வவல்ஸ் இல்ல. அடுத்து குறியீடுன்னு பார்த்தா இந்த இருக்கு, இதுல இல்ல, இங்க கிடையாது, இங்க கிடையாது. அடுத்து இதை பாருங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இந்த பக்கமும் வவல்ஸ் இருக்கு, இந்த பக்கமும் வவல்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா ஒரே ஒரு குறியீடுக்கு முன்னும் பின்னும் நமக்கு வவல்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். டைம் அண்ட் ஒர்க்கும் அந்த நேர்மாறு எதிர்மாறலாம் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சரிங்களா? அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். நமக்கு இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்பா நியூமரிக் சீரீஸ் தான். சரிங்களா? இந்த ஆல்பா நியூமரிக் சீரீஸ்ல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய ரிப்பீட்டடா கேட்கறாங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.